Hi everyone. இந்த வெபினார்ல 10 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மிஸ்டர் செந்தில் குமார் தான் பேச போறாங்க. He is an amphi-registered mutual fund advisor. இந்த செஷன்ல ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷனோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் பார்க்கலாம். வணக்கம், ஏ குரூப் இந்த சென்டர். இந்த வீடியோல ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உண்டான பேசிக்ஸை நீங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சீரீஸா 3 வீடியோவா பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பேசிக் கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். செகண்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோல கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். தேர்ட்ல வந்து கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க பெனிஃபிட் அடைவீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் Zebu people for this opportunity for me to split the video into 3 and give benefit to the investor, right? இப்போ ஆப்ஷன்ல நமக்கு derived ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். derived from the underlying asset. இப்போ சூரியன்ல இருந்து கதிர் வருது, so it is derived. கதிர்வீச்சு வந்து சூரியன்ல இருந்து தான் வருது, இட்ஸ் derived, ரைட்? கொப்பரானால லைக் கொப்பரா அப்படிமோ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கொப்பரா டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம். சப்ளை ஆஃப் ட்ரைட் கொப்பரா வந்து அதிகமாச்சுன்னா ஆயில் பிரைஸ் கம்மியாகும், ரைட்? இட் இஸ் டிரைவ்டு. கொப்பராக்கும் ஆயிலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து மழைக்கும் மேகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆவியாகி போய் அங்கிருந்து மேகத்துல இருந்து, ஸோ இட் இஸ் டிரைவ்டு. ரெயின் கம்ஸ் ஃப்ரம் த அந்த பாண்ட்ல இருந்து வர ஆவியில இருந்து நமக்கு ரெயின் வரும், இட் இஸ் டிரைவ்ட். தேர்ட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த மில்க், ரைட்? இப்போ அடுத்து ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கும் போது ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் மேல ஏறுச்சு அப்படின்னா அதோட ஆப்ஷன் ஏறும், அதோட ஃபியூச்சர் ஏறும். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவ்டு. விப்ரோ ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஆப்ஷன்ஸ் நம்ம வாங்கலாம், ஆப்ஷன்ஸ் மேல போகும். இதுலயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஹவு டு ஹெட்ஜ், அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி அதுல யூஸ் பண்ணலாங்கிறது அடுத்த வர செஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம், ரைட்? ஆப்ஷன்ஸ் ஒன்லி நமக்கு தெரிஞ்சது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சது ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம், பேங்க் நிஃப்டி மட்டும் கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? அது இல்லாம கமோடிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரன்சி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ரைட்? ஆப்ஷன்ஸ்ல இட்ஸ் a contract that gives the buyer the right to buy or sell an instrument. இங்க கால் வந்து ரைட் டு பை, புட் வந்து ரைட் டு செல். மார்க்கெட் மேல போச்சுன்னா நீங்க கால் வாங்கலாம், கீழே வந்துச்சுன்னா புட்டு வாங்கலாம், ரைட்? அதுக்கு அடுத்து நமக்கு கேள்வி வரும், எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகுது, ரைட்? அந்த அண்டர்லைங் அசெட் ஏறிச்சுன்னா ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகும். டைம் டு எக்ஸ்பைரேஷன், எக்ஸ்பைரிக்கு நெருங்கும் போது மூவ் ஆகும். வாலட்டாலிட்டி இருந்தா மூவ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹியர் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா மூவ் ஆகும். ஸோ அப்புறம் ஒரு கேள்வி, வாட் ஆர் த அண்டர்லைங் அசெட்ஸ்? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கரன்சியோட பிரைஸ் ஏறிச்சுன்னா யூரோ யூஎஸ்டி ஏறிச்சு அப்படின்னா யூரோவோட ஆப்ஷன் ஏறும். ஸ்டாக் ஏறிச்சுன்னா அதோட, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் ஏறிச்சுன்னா இன்ஃபோசிஸோட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் ஏறும், அதோட ஆப்ஷன் ஏறும். பாண்ட் ஏறிச்சுன்னா அதோட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் ஏறும். இண்டிசஸ் அப்படிங்கும் போது இங்க நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் இண்டிசஸ். கமாடிட்டியில வந்து கோல்டு, சில்வர். ஸோ கோல்ட்லயும் ஆப்ஷன் இருக்கு, கமாடிட்டி சில்வர்லயும் ஆப்ஷன் இருக்கு, க்ரூட்லயும் ஆப்ஷன் இருக்கு. டெரிவேட்டிவ் இட்ஸ் டிரைவ்டு, இட்ஸ் டிரைவ்டு. அண்டர்லைங் அசெட் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் ஏறும். நம்ம இங்க ஸ்டாக்கை பார்க்கும்போது விப்ரோ ஏறிச்சுன்னா விப்ரோ ஸ்டாக் ஆப்ஷன் ஏறும். நிப்டி ஸ்பாட் ஏறிச்சுன்னா நிப்டி இண்டெக்ஸ் ஏறும், நிப்டி ஆப்ஷன் ஏறும். பேங்க் நிப்டி ஏறிச்சுன்னா பேங்க் நிப்டி ஸ்பாட் ஏறிச்சு அப்படின்னா பேங்க் நிப்டி ஆப்ஷன் ஏறும். எஸ்பிஐ ஏறிச்சுன்னா எஸ்பிஐயோட ஸ்டாக் ஏறும். எஸ்பிஐ இஸ் டேர்ம்ட் as underlying asset. ஓகே, அடுத்து வந்து எக்ஸ்பயர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டே ஆஃப் எக்ஸ்பைரி அப்படின்னு நம்ம ஹீரோ கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல நல்ல வாலட்டாலிட்டி இருக்கும் பொதுவா. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயோட 800 கால் நான் வாங்குறேன் அப்படின்னா
அந்த தேதிக்கு 800க்கு கீழே வந்துச்சுன்னா என் பிரீமியம் வில் பிகம் 0. அதுக்கு தான் நம்ம எக்ஸ்பயர்டு போட்டுப்போம். மருந்து ஒரு மருந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா we won't take, ரைட்? அதுக்காக தான் இது போட்டுருக்கு, ரைட்? வாலட்டாலிட்டி, see, it's a measure of rate of change. Volatility அப்படிங்கும்போது measure of rate of change of the underlying asset over time. Volatility எப்பெல்லாம் ஆகும் அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசி அந்த செக்டார் மேல இருந்தாலோ, அந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்தாலோ, வேற கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுனாலோ இந்த வாலட்டாலிட்டி ஆகும். குளோபல் இன்ஃப்ளூயன்ஸும் அஃபெக்ட் ஆகும், ரைட்? இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐ கவர்மெண்ட், ஆர்பிஐ இஸ் த சென்ட்ரல் பேங்க். ஆர்பிஐ தான் நம்மளோட சென்ட்ரல் பேங்க். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க, ரெப்போ ரேட் ஏற்றுவாங்க. இதுக்கும் ஆப்ஷன் பிரைஸுக்கும் வாலட்டாலிட்டி, இதுக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஆப்ஷனுக்கும் தேர் இஸ் அ லிங்க், ரைட்? இப்போ அடுத்து வந்து ஆப்ஷன்ல என்னென்னலாம் பார்க்க வேண்டியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேசிக்கா ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸ்ட்ரைக் பிரைஸ் இஸ் அ ப்ரீடிட்டர்மைன்ட் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு எஸ்பிஐயோட ஃபியூச்சர்ல எஸ்பிஐ வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், இன்னைக்கு எஸ்பிஐ 800 ட்ரேட் ஆகுது, 850 பிரைஸ் நான் வாங்கணும் அப்படின்னா நம்ம 850 நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது வந்து ஸ்ட்ரைக், அந்த பிரைஸ் கால் ஸ்ட்ரைக் பிரைஸ். அதே மாதிரி கீழே போகும் அப்படின்னா ஒரு 750 ஸ்ட்ரைக் எடுக்கிறது, 750 பிரைஸை நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறது, அதுதான் 750 is called as a strike, right? The strike price is the predetermined price at the derivative contract can be bought or sold. மேல போச்சுன்னா நம்ம வாங்குறோம், கீழே போச்சுன்னா நம்ம வாங்குறோம். சிம்பிளி the strike price is the price that the option contract is exercised. இந்த பிரைஸ்ல தான் நம்ம எக்ஸசைஸ் பண்றோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு, ரைட்? இப்போ இந்த அன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து 1320ல முடிவடைஞ்சது. இங்க வந்து 1320 is the strike. இந்த ஸ்ட்ரைக் வேணா இந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம். ரிலையன்ஸ் கீழே வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா 1270 ஸ்ட்ரைக்கும் நம்ம வாங்கலாம். மேல போச்சு அப்படின்னா நம்ம 1370 வரைக்கும் மேல ஸ்ட்ரைக் வாங்கலாம். ஐ பிலீவ் தட் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் எக்ஸ்பைரி? எக்ஸ்பைரி வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எவ்ரி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் அது எக்ஸ்பைரி டே, அந்த லாஸ்ட் டே, அதுக்கப்புறம் வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட் ஆயிரும், ரைட்? இப்போ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸ்பைரி டேட்டை நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க ஆப்ஷன் செயின்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டா இந்த கான்ட்ராக்ட் இண்டெக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி வந்து டிசம்பர் 19th லாஸ்ட் வீக் வித் லாட் சைஸ் மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 19க்கு மேல 75 லாஸ்ட் சைஸ் தான் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் மந்த்லி எக்ஸ்பைரி ஜனவரி 30. ஸோ குவார்டர்லி எக்ஸ்பைரி மார்ச் 27th, ரைட்? அதே மாதிரி நிஃப்டி பேங்க்ல வீக்லி எக்ஸ்பைரி எடுத்துட்டாங்க. அதுல வந்து லாட் சைஸ் மாறின இது வந்து ஜனவரி 29, 2025ல இருந்து ட்ரேட் ஆகும் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட். லைக்வைஸ் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், மிட் கேப் செலக்ட், நிஃப்டி 50 இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான எக்ஸாம்பிள் இது நான் கொடுத்துருக்கேன். இது வந்து லாட் சைஸ் அவங்க எப்போ மாத்துறாங்க. கான்ட்ராக்ட் ரொம்ப பார்க்கணும், ரைட்? கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படிங்கும்போது நிஃப்டி 50யோட கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து 75 மாறுது, நிஃப்டி பேங்கோட கான்ட்ராக்ட் வேல்யூ 30 மாறுது, ஃபினான்ஷியல் சர்வீஸ் 65 மாறுது, மிட் கேப் வந்து 120 மாறுது, நிஃப்டி 50 வந்து 25 மாறுது. அடுத்து பிரீமியம் எப்படி பார்க்கறது, ரைட்? அடுத்த வர செஷன்ல நீங்க ஐடிஎம், ஓடிஎம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா எடுக்கலாம். இங்க வந்து பிரீமியம் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தோம், ரைட்? இங்க லெஃப்ட் சைடு நிஃப்டி ஆப்ஷன் செயின் ரிலையன்ஸ்னு போட்டுட்டு என்எஸ்சி சைட்ல எடுத்திருக்க ஸ்கிரீன்ஷாட் தான் இது. இங்க வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் காலு, ரைட் சைட்ல இருக்கிறதுக்கெல்லாம் புட்டு. இங்க வந்து இப்போ இன்னைக்கு நான் வந்து 1320 ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணாங்கன்னா அதோட பிரீமியம் வந்து 21 ரூபா 30 பைசா.
ரூ. 21.30. அதே மாதிரி இது புட்டுல பாத்தீங்கன்னா ரூ. 21.90. ரைட். நான் வந்து ஸ்ட்ரைக் வந்து 1360 போகும் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதோட பிரீமியம் வந்து ₹7. ஸோ மார்க்கெட் வாலட்டாலிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த பிரைஸ் வந்து ₹20 மேல போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 1320 இருக்கு. கீழே போகும்போது எனக்கு பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி புட்டுக்கு வந்து நான் மார்க்கெட் ரிலையன்ஸ் கீழே எதிர்பார்க்கிறேன் 1280 எதிர்பார்க்கிறேன்னா இங்க எனக்கு ₹9 இருக்கும். ₹9 ₹10 இருக்கும். மேல போகும் புட்டு இந்த புட்டு வந்து மேல வாங்கணும் 1350 வாங்கணும் அப்படின்னா எனக்கு ₹40 இருக்கும். ரைட். இது வரைக்கும் உங்களுக்கு பிரீமியம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்திருக்குவோம். இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் நத்திங் பட் கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த ப்ரீவியஸ் இதுல பார்த்திருப்போம். அதோட ஸ்டாக் பிரைஸ் இது மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் இஸ் த இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த ஸ்டாக் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இங்க இன்ட்ரின்ஸ் வேல்யூ 0, இங்க வந்து +10 இருக்கும். டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பிரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இப்போ டைம் வேல்யூ அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட், அதே நிப்டி ரிலையன்ஸோட ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரைட், they can also be used for ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல டூல், ஒரு ஹெட்ஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்கை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபோசிஸ் எப்போ ரிசல்ட் வந்தாலும் 5% கீழே 5% மேல போக சான்சஸ் இருக்கு. ஸோ பேட் ரிசல்ட் வந்ததுன்னா 10% என் போர்ட்ஃபோலியோல கீழே வர வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா என் போர்ட்ஃபோலியோ ₹10,00,000 பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். 10% இறங்கிச்சுன்னா எனக்கு ₹1,00,000 லாஸ் ஆகும். இந்த கேஸ்ல கொஞ்சம் அமௌண்டா ஒரு 10,000 15,000 என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா நான் புட் ஆப்ஷனை வாங்கியிருப்பேன். ஸோ இங்க என்னோட ரிஸ்க் இஸ் லிமிடெட் ஒன்லி டு ₹10,000. ஸோ சைமல்டேனியஸா இங்க இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி விப்ரோக்கும் நீங்க ஹெட்ஜ் பண்ணலாம். ஐடிசி வந்து ரொம்ப காலமாக பெருசா மூவ்மெண்டே ஆகல, ஒரு 2020லயே இருந்தது. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஆப்ஷன் கையில இருந்ததுன்னா, ஸ்டாக் கையில இருந்ததுன்னா ஆப்ஷனை வித்து மந்த்லியா கொஞ்சம் கொஞ்சமா காசை சம்பாதிச்சிருக்கலாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் இஸ் அ ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த அண்டர்லைங் அசெட் டு கவர் த பொட்டன்ஷியல் லாசஸ். சரி, ஆப்ஷன்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னா டைவர்சிபிகேஷன் இருக்கும், லிவரேஜ் இருக்கும், ஹெட்ஜ் பண்ணலாம். ரைட். வாட் இஸ் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கும்போது வேரியஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நான் பழைய வீடியோல செக்டர் அனாலிசிஸ் போட்டிருக்கோம். ஒரு செக்டர்ல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன், விப்ரோ வச்சிருக்கேன், HCL வச்சிருக்கேன். அந்த செக்டார் மேல போகுது, ஏன்னா அதை தாண்டி எனக்கு HCL ஸ்டாக் வாங்க முடியலன்னா நான் வந்து அதோட இண்டெக்ஸ் HCLோட ஆப்ஷன்ஸ் வாங்குவேன். ஸோ அந்த செக்டார் மேல போகும்போது அந்த HCL ஸ்டாக்கும் போகும். எனக்கு பணம் கம்மியா இருந்தா கூட ஐ கேன் பை அன் அசெட். பெனிஃபிட், ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணலாம். ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணலாம். ப்ரொடெக்டிங் அகைன்ஸ்ட் த ஸ்டாக் ரிஸ்க். ரைட். இண்டிவிஜுவல் ஸ்டாக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா மேல போகுது, இந்த இடத்துல நான் லாக் பண்ணணும்னா கூட லாக் பண்ணி வைத்திருக்கலாம். என்ஹான்ஸ் த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து திருப்பி கீழே வருதுமா, இங்க வந்து நான் புட் எடுத்து இந்த ப்ராஃபிட்டையும் ஐ கேன் என்ஜாய். கேபிட்டலைசிங் த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சில ஸ்டாக் பாத்தீங்கன்னா டக்குனு மேல போகும், திருப்பி அந்த எண்ட் ஆஃப் த டே கீழே வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூசிங் த இமோஷனல் பயாஸ். ஹெட்ஜிங் டூல் எடுத்துக்கோனா அந்த இமோஷனல் பயாஸை இது ரெடியூஸ் பண்ணும்.
ரைட்? லிவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆப்ஷன் ஏன் லிவரேஜ் ப்ராடக்ட்? இன்னைக்கு ஒரு HCL ஸ்டாக் எடுக்கணும்னா மினிமம் வந்து 4 அதோட லாட் சைஸ் மல்டிப்ளை பண்ணா ஒரு 3 lakhs ஆகுது அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா மேபி 20,000 வரைக்கும் தான் ஆகும். ஸோ அதுதான் லிவரேஜ் ப்ராடக்ட். ஆப்ஷன் இஸ் லிவரேஜ் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். நான் வந்து HDFC ஸ்டாக் வச்சிருக்கேன், விப்ரோ ஸ்டாக் வச்சிருக்கேன், ஆனா HCL வாங்க முடியல அப்படின்னா HCL ஆப்ஷன் ட்ரை பண்றலாம். ஸோ தட் இஸ் த லிவரேஜ் ப்ராடக்ட். இப்போ இங்க ஒரு ரிலையன்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ரிலையன்ஸோட ஸ்டாக் வந்து 500 ரூபாய். ஸோ கடைசியா முடிவடைந்தது வந்து நான் எடுத்திருக்க அன்னைக்கு வந்து 1320 முடிவடைந்தது. ஸோ ரிலையன்ஸோட ஈக்விட்டி ஸ்டாக்கை வாங்குறது 500 ஷேர்ஸ் வாங்கணும்னா 500 into 1320 எனக்கு 6,60,000 ரூபாய் தேவைப்படும். அதே 6 லட்சம் ரூபாய நான் ஃபியூச்சர்ல வந்து மார்ஜின் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 500 into 1320 into 25%, 20% மார்ஜின் கால்குலேட் பண்ணா இங்க 1,20,000 ஆகும். இதே ரிலையன்ஸ் 1320ஓட பிரீமியம் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல 22 rupees into 500, 11,000. இங்க என்னன்னா 6,60,000 வர்த்தான ஈக்விட்டி ஸ்டாக்க நான் வந்து 11,000 கொடுத்து வாங்கலாம் ஆப்ஷன்ல. அப்போ அது லிவரேஜ் ப்ராடக்ட் தானே? எஸ். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்ல என் கையில HCL இருக்கு, என் கையில விப்ரோ இருக்கு. நான் இன்ஃபோசிஸ் வாங்கணும் அப்படின்னா இன்ஃபோசிஸோட ஆப்ஷன் வாங்கணும். இந்த செக்டாரே மேல போகணும், அந்த ஆப்ஷன் வாங்கிக்கலாம். ரைட்? அடுத்து ஹெட்ஜிங். இப்போ ஹெட்ஜிங் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்து ரிலையன்ஸுக்கு உண்டான ஹெட்ஜிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் ஸ்டாக் 500, பையிங் ஒரு ஸ்டாக் வந்து 1320 க்ளோஸ் ஆகுது. 500 into 130 it is 6,60,000. ஃபியூச்சர்ல வந்து இதே ரிலையன்ஸ் ஸ்டாக் வாங்குறதுக்கு 1,20,000 ரூபாய் தேவைப்படும். ஆப்ஷன்ல 11,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. ரைட்? நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்துல நான் லாக் பண்ணணும்னா நான் ஆப்ஷனை பை பண்ணலாம். இன்னும் மேல போகும், என் கையில பணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1,200ல ஒரு 1,200ல ஆல்ரெடி நான் வந்து ரிலையன்ஸ் வாங்கியிருக்கேன். மார்க்கெட் 1,350 இருக்கு. இன்னும் மேல போகும்னா இந்த இடத்துல என்னோட ரிஸ்க் வெறும் 11,000 தான். ஆல்ரெடி ஐ எம் சிட்டிங் இன் அ ப்ராஃபிட். 11,000 ரிஸ்க் எடுத்தா அடிஷனல் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து லாங் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது லாசஸ் இருக்கும். லாசஸ் வந்து இந்த பிரீமியம் மொத்தத்தையும் போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் சென்சிட்டிவ். ரைட்? ஆப்ஷன்ல since you are paying only the premium, there is a risk of losing the whole amount. இப்போ நீங்க அண்டர்லைங் அசெட்டை வச்சுட்டு ஹெட்ஜ் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஹெட்ஜிங் டூல். ஒண்ணுமே இல்லாம நம்ம ஆப்ஷன் மட்டும் ட்ரேட் பண்ணோம்னா அது வந்து நேக்கட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நேக்கட் ஆப்ஷன் இஸ் அ ரிஸ்கியர் பெட். காம்ப்ளெக்சிட்டி. ஆப்ஷன்ல வந்து மார்க்கெட் மூவ்மெண்டே இல்லை அப்படின்னா பையா செல்லாங்கிறது அந்த டிசிஷனுக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டஃப்பா இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ரைட்? டைம் சென்சிட்டிவ். அட் த டே ஆஃப் எக்ஸ்பைரி இட் இஸ் சோ வாலட்டாலிட்டி ரொம்ப இதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது லைவ் ஆன் 5th December 2024 24,450 புட்டு 5 செகண்ட் சார்ட் எடுத்திருக்கேன். 2.4 24 ரூபால இருந்து 126 ரூபா வெறும் ஒரு நிமிஷத்துல போயிருச்சு. ஸோ திருப்பி மேல இருந்து 148ல இருந்து 2 நிமிஷத்துல திருப்பி 16 ரூபா வந்துருச்சு. ஸோ இட் இஸ் வெரி ரிஸ்கி அண்ட் வெரி வாலட்டாலிட்டி அண்ட் இட் இஸ் டைம் சென்சிட்டிவ். அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்னைக்கு 0ல தான் முடிஞ்சுது. ஸோ அதுதான் இட்ஸ் அ டைம் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்த செஷன்ல நீங்க கான்ட்ராக்ட் நேம்னா என்ன, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ், பிட், ஆஸ்க் பிரைஸ், சேஞ்ச், பெர்சன்டேஜ் சேஞ்ச், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இந்த இதுலயே எடுக்கிறேன். கான்ட்ராக்ட் நேம்னா நம்ம எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், டெலிவரி. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ்னா இப்ப கடைசியா ட்ரேட் ஆன பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம பார்த்தோம். ரிலையன்ஸ் இன்னைக்கு 1320 ட்ரேட் ஆகுதுன்னா நம்ம 1380 எடுக்கிறோம்னா தட் இஸ் கால் ஸ்ட்ரைக் பிரைஸ்.
ஸோ இங்க வந்து லாஸ்ட் ட்ரேடட் டேட், என்னைக்கு கடைசியா ட்ரேட் ஆகுது, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் எல்டிபி அப்படிம்பாங்க. பிட் இஸ் நத்திங், பிட் பிரைஸ் இஸ் நத்திங் பிளஸ் நத்திங் பட் அ பையிங் பிரைஸ். ஆஸ்க் பிரைஸ் இஸ் நத்திங் பட் அ செல்லிங் பிரைஸ். இது பிட்னா வாங்கும் விலை, ஆஸ்க்னா விற்கும் விலை. அன்னைக்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, ஆப்ஷன்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, அதை பார்க்கறது சேஞ்ச், பெர்சன்டேஜ் சேஞ்ச், வால்யூம். இந்த இதுல எவ்வளவு ட்ரேட்ஸ் நடந்திருக்கு, வால்யூம். போத் பை அண்ட் செல் இஸ் கால்ட் அ வால்யூம். ஓபன் இன்ட்ரெஸ்ட்னா எத்தனை பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட் மேல போகிறது. இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்றதுக்கு. ரைட். ஆப்ஷன்ல பொதுவா அமெரிக்கன் ஆப்ஷன் இருக்கு, யூரோப்பியன் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்தியால ஃபுல்லா நம்ம சிஇ அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து கால் யூரோப்பியன், நம்ம எல்லாமே யூரோப்பியன் ஆப்ஷன் தான் எடுத்துக்கிறோம். பிஇ அப்படின்னு சொன்னா புட் ஆப்ஷன் சொல்றோம், புட் யூரோப்பியன் அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்து கோல்டன் ரூல் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். சோ மார்க்கெட் மேல போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். அண்ட் நம்ம இங்க என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது பிரீமியம் தான் பே பண்ணுவோம். பிரீமியம் பே பண்றதுனால லாஸ் லிமிடெட் அண்ட் ப்ராஃபிட் அன்லிமிடெட். நம்ம சொல்லியிருந்தேன் 11,000 தான் நமக்கு ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு மொத்தம் 11,000 தான் ரிஸ்க். ஆனா எவ்வளவு வேல்யூ எடுக்கிறேன், 6,000 ஒர்த் ஆஃப் ரிலையன்ஸ் வேல்யூ எடுக்கிறேன். பொட்டன்ஷியல் லாஸ் இஸ் லிமிடெட். ரைட். அதே மாதிரி இப்போ வந்து ரைட் பண்ணலாம். இப்போ காலை எப்ப ரைட் பண்ணுவேன், வென் மார்க்கெட் கம்ஸ் டவுன். ஸோ இப்போ நான் மார்க்கெட்டை காலை வித்தனா எனக்கு பிரீமியம் வரும். இங்க ப்ராஃபிட் லிமிடெட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 ரூபா காலை வித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 20 ரூபா மட்டும்தான் ப்ராஃபிட். இங்க பொட்டன்ஷியல் ஆஃப் லாஸ் அன்லிமிட்டெட். இங்க இது ரைட்டிங், இங்க வந்து காலை விற்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க 20 ரூபா காலை வாங்கினா எனக்கு மொத்த லாஸ் 20 ரூபா. இது 2000 ரூபா போனாலுமே எனக்கு ப்ராஃபிட். ஸோ here the loss is limited. Buying an option is called as limited. Selling an option is loss is unlimited. So simultaneously அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கும். மார்க்கெட் கீழே வந்ததுன்னா நான் புட் ஆப்ஷனை வாங்குவேன். இங்க ஐ வில் கெட் பிரீமியம். இங்க ஒரு பிரீமியம் 30 ரூபான்னு வச்சுட்டா எனக்கு மேக்சிமம் லாஸ் வந்து 30 rupees தான். ப்ராஃபிட் அன்லிமிட்டெட். இங்க புட்டை ரைட் பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே வரணும். 30 ரூபா புட்டை ரைட் பண்ணா மார்க்கெட் கீழே வரும். இந்த மார்க்கெட் கம்ஸ் டவுன் ஐ வில் செல் த புட். வருங்கிற நினைப்புல ஐ வில் செல் த புட்டு. புட்டதுன்னா எனக்கு வெறும் 30 ரூபா மட்டும் தான் கிடைக்கும். ஐ வில் ரிசீவ் ஒன்லி த பிரீமியம். ஸோ இந்த 30 ரூபா புட்டு 400 ரூபா போச்சுனாலும் எனக்கு தட் வில் பி அ லாஸ். இங்க ப்ராஃபிட். பையிங் a put option the risk is limited to 30 rupees. Selling a put option the risk is unlimited. Right. So call option வாங்கும்போது என்னென்னலாம் நடக்கும், அடுத்து if market goes up நான் என்ன பண்ணுவேன், call option-ஐ buy பண்ணுவேன். ரைட். அப்புறம் என்ன பண்ணுவேன், கேஷ் மார்க்கெட்டை வாங்கலாம், ஈக்விட்டி அதாவது விப்ரோ ஸ்டாக்கை வாங்கலாம். அண்ட் என்ன பண்ணும், கால் மேல போச்சுன்னா நம்ம என்ன ஆகும், புட்டு கீழே வரும். சோ ஹியர் ஐ வில் ரைட் அ புட் ஆப்ஷன். இஃப் மார்க்கெட் கோஸ் அப் மை தம் ரூல் இஸ் தட் கேஷை வாங்கலாம், காலை வாங்கலாம், புட்டை விற்கலாம். கால் மேல போச்சுன்னா புட்டு கீழே தான் வரும். ரைட். இஃப் மார்க்கெட் கம்ஸ் டவுன் அதே மாதிரி வைஸ் வர்சா, ஐ வில் பை அ புட் ஆப்ஷன், செல் cash in the market, write a call option. இங்க புட்டு மேல போச்சுன்னா கால் கீழே வரும். ரைட். சோ பேசிக்கா இந்த செஷன்ல ஸ்ட்ரைக் பிரைஸ்னா என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த செஷன்ல நான் வந்து எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணுவேன். இது போன்ற தகவலுக்கு நீங்க ஜிபு சேனலை பாருங்க. ஏதாவது queries இருந்தா பிங் பண்ணுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. அந்த queries நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நன்றி, வணக்கம். We have come to the end of the session. Thank you so much, Senthil sir, for sharing your knowledge and your valuable time with us. And thank you all for joining. இந்த செஷன் பார்த்ததுக்கு அப்புறம்
கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதில்ல? அப்போ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. Zebu, your friend to financial freedom. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.